கிருஷ்ணசாமி 15 தொகுதிகளை உறுதியா ஜெயிப்பேன் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்லியிருக்கார். இதை நம்ம பொறுத்து இருந்துதா பார்க்கணும். இப்ப நம்ம சீமான் பக்கம் போவோம். சீமான் பிரச்சாரனாலே தனி பாணியில தான் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாரு, ஆக்ரோஷமா பேசுவாரு, திடீர்னு பாட்டு பாடி ஓட்டு கேட்பார். ஓநாய் கதையெல்லாம் சொல்லி சீமான் வாக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டார். நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் தர்றோம், நாங்கள் வந்தால் 10,000 கொடுக்கிறோம், உரிமை தொகை, ஊக்கத்தொகை. எங்கிருந்து கொடுப்பீர்கள்ங்கிற கேள்விகள். இங்கிருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அது நியாயமா இருக்கான்னு. இவங்க இப்ப சொல்லியிருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசத்தை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அதுக்கு வட்டி 1 லட்சம் கோடி, அப்ப 2 லட்சம் கோடி வட்டி. அப்படின்னா பட்ஜெட் 3 லட்சம் கோடி, வட்டி 2 லட்சம் கோடி. எந்த 1 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு என்ன நிர்வாகம் பண்ணுவேன்? வாத்தியாருக்கு சம்பளம், மருத்துவருக்கு சம்பளம், போக்குவரத்து ஊழியருக்கு சம்பளம், ஒரு இளவும் பண்ண முடியாது. சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. ஐயா இறையன்புடைய புத்தகம் படி, போர் தொழில் பழகு. அவர் சொல்றாரு, ஓனாய் கத்தின்னு ஒரு கதை எழுதுறாப்புல. என்னன்னா, காட்டுல இருந்து ஓனாய் வந்து வீடுகள்ல இருந்து கோழியை தின்னுட்டு போயிருது. ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஓனாய் ஒரு கத்தியை உண்றாங்க. அந்த கத்தியில கொஞ்சம் கோழி ரத்தத்தை தடை விட்டுறாங்க. அவர் வர்றாரு. யாரு? இவங்கெல்லாம் ஓட்டு கேட்க வர்ற மாதிரி வர்றாரு. வந்து அப்படியே என்ன பண்றாரு, இந்த கோழி ரத்தத்துக்கு கத்தியை நக்கிறாப்புல. அப்படி நிறைய ரத்தம் வருது, சாப்பிட்றாப்புல. அந்த நரி பைத்தியத்துக்கு தெரியல, நம்ம ரத்தத்தான் சாப்பிட்றோம்னு. சுவையா இருக்குன்னு அவர் ரத்தம் கொட்ட கொட்ட நக்கி நக்கி சாப்பிட்டு மொத்த ரத்தமும் விழுந்தவொடனே செத்து போறாப்புல. உனக்கு தெரியல, உனக்கிட்ட இருந்து திரும்பி ரத்தத்தை உறிஞ்சி தான் உனக்கு 2000 3000 மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, அதுக்கு 5000 போடுறான்னு உனக்கு தெரியல. கடைசியா ஓனாய் செத்த மாதிரி நீ செத்து போவ, அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்பவே பாதி தொண்டை கட்டிருச்சு. இன்னும் போக போற நாட்கள்ல எப்படி சமாளிக்க போறாரோ அது அவரோட பிரச்சனை. இப்ப நம்ம சண்முகம் பக்கம் வந்துருவோம். புதுசா தேர்தல் களத்துல இறங்கி இருக்கிற தாவேகாவை ஆளுக்கு ஆளு கலாய்க்கிறாங்க. தமிழக அரசியல்ல விஜய் நீர்க்குமிழின்னு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் நாகரிகமா விமர்சனம் பண்ணியிருக்கார். தமிழக அரசியல்ல விஜய்க்கு நிரந்தரமான இடம் கிடைக்காதுன்னு சொல்லி இருக்காரு. விஜய் வாக்குறுதி கொடுக்கிற தாய்மாமன் சீர் இதெல்லாம் நடக்கிற கதையான்னு ஆச்சரியமா கேட்டிருக்காரு. திரு விஜய் அவர்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். மாமன் சீர்னு ஒரு இது அறிவிச்சார். பிறக்கிற குழந்தைக்கு பூரா 1 பவுன் நான் மோதிரம் போட போகிறேன். 1 பவுன் எவ்வளோ விற்கிது இப்போ? 1.25 லட்சம் ரூபா. இன்னும் அது ஏறுமே தவிர இறங்கிறதுக்கு வழியே கிடையாது. தங்கத்தினுடைய விலை மேலும் மேலும் ஏறுமே தவிர இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா போச்சுன்னா தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் அவர் பவுன் போடுறதுன்னு ஆரம்பித்தா தமிழ்நாட்டு பட்ஜெட் மட்டுமல்ல, இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் இருக்கிற மொத்த பணமும் இங்கே வந்தாலும் எல்லா குழந்தைக்கும் மோதிரம்லாம் போட முடியாது. இது மக்களை ஏமாத்துகிற வேலை. மாமன் சீர் என்கிற பெயரில் மகளிரை ஏமாற்றுகிற ஒரு திட்டத்தை தான் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே தவிர, ஆகவே இப்படி எது சாத்தியம், இது நடைமுறை சாத்தியமா இல்லையா, அதற்கான நிதி நிலைமை இடம் தருமா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கண்மூடித்தனமாக பலர் வாக்குறுதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நேர் எதிரானது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விஜயனுடைய தாய்மாமன் சீரெல்லாம் விமர்சனம் பண்ணதை பார்த்தோம். இப்ப நம்ம புதுச்சேரி பக்கம் போவோம். புதுச்சேரியில வர 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி போட்டா பாஜக தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுக்காக புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் மோடி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு ரோட் ஷோ நடத்தி இருக்காரு. जुटी है जिस मार्ग से प्रधानमंत्री नरेंद्र मोदी का रोड शो निकल रहा है।